ஹாய் ப்ரோ, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோசல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரின்னு வந்து சொல்லிட முடியாது, ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோசல் ஸ்டோரி. ஒரு கேவலமான ஒரு கிரிஞ்சான ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோசல் ஸ்டோரி இது. இதில் வந்து நீங்கள் லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா லாஜிக் லூப்போலோடைய ஒரு லவ் ஸ்டோரி. கதை கேட்க ரெடியாடா புண்ட. நான் வந்து அப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன், அந்த புள்ள வந்து ஏ செக்ஷன். எங்க ரெண்டு பேர் கிளாஸும் பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும். ஒரு மாதிரி எங்க கிளாஸ் இங்கே இருக்குன்னா அவங்க அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நம்ம ரெண்டு பேருமே. நான் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அப்பதான் புதுசா வந்து ஜாயின் பண்ணேன். 8th தான் அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கலாம், புதுசா ஸ்டார்டிங்ல வந்து யாரும் இல்லை, ஒரு 4 பேரை தவிர. சரி, ஸ்கூலுக்கு போவேன், வந்து ஸ்கூல்ல படிப்பேன். அப்பெல்லாம் நல்லா படிப்பேன், உண்மையாவே நல்லா படிப்பேங்க. படிப்பேன். அதே மாதிரி ஸ்கூல் விட்ட உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து ஃப்ரீ வச்சு விளையாடுவேன், திருப்பி மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போவேன். இதுதான் என்னோட ஆக்சுவல் ரொட்டீனே. இப்படிதான் வந்து போயிட்டு வந்துச்சு. அந்த பொண்ணை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரேயர்ல தான் பார்த்தேன். அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா, ஸ்கூல்லேயே வந்து நல்ல ஃபேமஸான பொண்ணு. ஏன்னா நான் எல்லா பசங்களும் வந்து அந்த பொண்ணு பேர் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. நல்ல ஹெவி காம்படிஷன் அந்த பொண்ணுக்கு வந்து. கிளாஸ்லலாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஸ்டார்டிங்லலாம் வந்து ஏன்னா நீ பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம்ல வந்து ஒரு நண்பர் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. த மேன் ஹூ சேஞ்ச் ஹோல் ஸ்டோரி. ஆப்வியஸா வந்து அவன் தான் சொன்னான், இது மாதிரி அந்த பொண்ணு வந்து உன்னை லவ் பண்ணதுடா, உன்னதான் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ட்ட. நான் கேட்டேன் உடனே, உனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவன் சொன்னான், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொல்லிச்சுடா, நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல் பஸ் தான், நாங்க அதுலதான் ஒன்னாதான் போவோம், அப்போ பேசிட்டு இருக்கிறப்போ சொன்னிச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னோட ஆக்சுவல் ரியாக்ஷன் என்னன்னா, நீங்க ஏன்டா வீட்டுக்கு போறப்ப என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவன் சொன்னதை வந்து நான் நம்பிட்டேன். அவன் பேர் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணி, அவன் பேர் வந்து நித்திஷ். ஸ்கூல்ல வந்து 3 நித்திஷ் இருப்பாங்க. அதனால நான் யாரை சொன்னு கூட எனக்கு தெரியாது. எப்படியும் இந்த வீடியோவே அவங்க பார்க்க மாட்டாங்க. நானும் அவன் சொன்னதெல்லாம் நம்பிட்டு அந்த பொண்ணு கிளாஸ் வர சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நடுவுல அந்த 8th பாதிலே ஒரு ஆஃப் இயர்லி டைப்ல வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து டாப்ல போட்டாங்க, செகண்ட் ஃப்ளோர். அந்த பொண்ணு வந்து அங்க இருந்து மெயின் கேட் வரைக்கும் ஆகும். ஏன்னா மதியம் லஞ்ச் அங்க அந்த பொண்ணு வந்து வரும், நானும் லஞ்ச் அங்க போவேன். சரி, போறப்ப நம்மளதான் பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கப்போ, சரி அந்த பொண்ணு என்னதான் பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கும். சரி, நம்மளதான் பாக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 8th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். அவங்க கிளாஸ் பசங்க ஃபுல்லா சொல்றாங்க, அவங்க கிளாஸ்ல ஒரு பையனை தாண்டா அந்த பொண்ணு வந்து பாக்குது, ஒன்ன பாக்கல அப்படிங்கிறாங்க. எங்க கிளாஸ் பசங்க ஃபுல்லா இவனை தாண்டா அந்த பொண்ணு பாக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே 2 கிளாஸும் அப்படியே காசிப் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணு வந்து யாரெல்லாம் பார்த்துச்சுன்னே தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிறப்போ நான் அந்த பொண்ணு நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டேன். எப்படியா ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசிட்டு இருக்கப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சீட்டை மாட்டிட்டோம் 2 பேரும். மேல இருந்து ஒருத்தன் வரான், எங்க கிளாஸ் லீடர் என்னை வந்து கூட்டிட்டு போறதுக்காக. மிஸ் வந்து கூப்பிட்டாங்கடா, ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்க இருந்து போறேன் எங்க டாப்புக்கு. அங்க போனா அவங்க கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வெளில உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை காணவே காணும். அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அங்க போனா எங்க கிளாஸ் மிஸ் அப்புறம் ஒரு 2-3 ஸ்டாஃப் எல்லாம் நிக்க வச்சு அப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி இவ்வளவு டீசெண்டா இருக்க, இப்படி பண்ணிக்கியே அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே பதில் சொல்ல முடியாம அப்படியே நின்றுட்டு இருக்கேன். கடைசியா அட்வைஸ் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நல்ல வீட்டுக்கு எல்லாம் போன் அடிக்கல, ஆளவிட அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த புள்ள வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நோ கான்டாக்ட், அப்படியே பேசுறதே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். 8th முடிகிற வரைக்கும் அப்படியே சும்மா பாக்குறதோட சரி. லஞ்ச் அங்கே போறப்ப பார்ப்பேன், சில டைம் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு போறப்ப பார்ப்பேன். அதோட 8th முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஸ்கூல் மாறிட்டேன் 9th. அவ்வளவுதான், இந்த கதை வந்து அப்படியே முடிஞ்சிட்டு அப்படின்னு தான் நீங்க வந்து நினைப்பீங்க. ஆனா அதெல்லாம் இல்ல. காய போட்ட சிங்கத்தோட மூச்சு கட்சினோட பயங்கரமா இருக்கும். டேய் வாடா கிறிஸ்டி அப்படிங்கிற மாதிரி 10th வந்து ரீஜாயின் பண்றேன். அதே ஸ்கூல்ல வந்து ரீஜாயின் பண்றேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முறை வச்சாங்க, அது ஒரு கதை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப எப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி திரும்பி சேர்ந்துட்டேன் அந்த ஸ்கூல்ல. அந்த பிள்ளைக்காக தான் திரும்பி வந்து அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல மாறிட்டேன் திருப்பி. நம்ம படத்தோட செகண்ட் ஹாஃபே நம்ம தான் ஆரம்பிக்குது. ரீஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறேன். அன்னைக்கே வந்து அந்த பிள்ளைய வந்து பார்த்துட்டேன். ஸோ அங்கேருந்து கொஞ்ச நாள் வந்து அந்த பிள்ளை லஞ்ச் வாங்க போவோம். நானும் லஞ்ச் வாங்க மீன் கேட்டுக்கு தான் போவேன் எப்போவுமே. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு அந்த பிள்ளை போறப்ப என் பேர் சொல்லி கத்த சொல்றது. அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகாம கிரவுண்ட்ல நின்றுட்டு அந்த பிள்ளை மீன் கேட்டு நின்றுட்டு இருக்கோம். எங்க மீன் கேட்டிங்க தான் இருக்குன்னா பக்கத்துல தான் அந்த கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட்ல நின்றுட்டு அந்த பிள்ளைய பார்க்கறது, அந்த பிள்ளையும் பார்த்துட்டு தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க எவ்வளவு இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிருக்குன்னு. அந்த புள்ள வந்து பிளாக் பண்ணதோட தான் இருக்கு, அன்பிளாக் பண்ணல. சரி எப்படியாவது பேசலாம்னு பார்த்துட்டு இருக்கப்போ யதார்த்தமா ஒரு நாள் வந்து இன்ஸ்டா தள்ளிட்டு இருக்கிறப்போ அந்த பிள்ளையோட ஐடி இப்ப ரேண்டமா வந்து நம்ம சுத்தி உள்ளவங்க யாராவது புதுசா ஐடி கிரியேட் பண்ணா நியூ இன்ஸ்டாகிராம்ல காமிக்கல,
அது மாதிரி காமிச்சிட்டு சரி இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் போல, சரி எப்படியாவது பேசினான்ட்டு மெசேஜை போட்டேன். மெசேஜுக்கு ரிப்ளையே பண்ணல. அது மெசேஜை பார்த்துட்டாங்க கூட தெரியல, அது பேசவே இல்லை. சரி என்னடா பண்றது, பேசவே இல்லை அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஒன்னொரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இது மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி நமக்கு தெரியுமா உங்க ஸ்கூல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் சொன்னிச்சு, அவன் தான் வந்து மெசேஜ்ல சொல்லிட்டான் நாங்க பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள தப்பா நினைச்சிட்டு இருந்துச்சு. பேக்கேஜ்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், இது மாதிரி அவன் சொல்லல வேற யாரும் சொல்லிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து மறுபடியும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க, என்ன தானே பாக்குறேன் ஸ்கூல்ல, என் கிளாஸ் பசங்களாம் அப்படிதான் சொன்னாங்க, அதனாலதானே அவனை பார்க்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளை வந்து நான் ஒன்னா பார்க்க மாட்டேன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு டேரக்டாவே. அதே மாதிரி நம்ம பேசுற யாரு போய் சாப்பிட்டலாம் சொன்னா அப்படின்னு சொல்லி அதுக்கும் கேட்டேன். அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு விசாரிச்சு பார்த்துட்டு பார்த்ததுல என் கிளாஸ் பசங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க, இவனுங்களே வந்து அந்த பிள்ளை பாக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களே போய் மிஸ்கிட்ட சொல்லி வச்சிருக்கானுங்க. அப்பதான் தெரிஞ்சது அவங்க ஏமாத்திருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணோட பர்த்டே அங்கே வந்துச்சு. சரி தட்ஸ் த ரைட் டைம், இதுதான் வந்து கரெக்டான நேரம், ப்ரொப்போஸ் பண்ணிடலான்ட்டு நான் லவ் பண்ணணும்னு வந்து சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வந்து லவ் எல்லாம் வேணாம், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. சரி கொஞ்ச நாள் அப்படி மூடிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தா அடுத்த 2 வீக்ஸ் கழிச்சு என்னோட பர்த்டே வந்து வருது. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருக்கு, அந்த பொண்ணோட 2 வீக்ஸ் சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் அதான் உண்மை. சரி என்னோட பர்த்டேக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டோம்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 100 ரூபா டைரி வாங்கிட்டு போயிட்டோம். பார்த்தா அந்த பொண்ணுனால வர முடியல. சரின்ட்டு வாங்கின டைரி மில்க் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். யார் வாங்கின டைரி மில்க்கு யார்தான் சாப்பிட்றீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பர்த்டே ஆரம்பிக்கிறப்பதான் வந்து சாக்லேட் கொடுப்பாங்க. நான் பர்த்டே முடிய போற டயத்துல வந்து சாக்லேட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தெருவில் போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுனால வர முடியல, அதனால கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆங்கிலாம் நானும் வந்து சொல்லி பார்த்துட்டேன், இது மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து சொல்லிட்டேன். ஆனா அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா பேசாமையும் போல பேசிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் வந்து லவ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. இப்போ வந்து நம்ம கிளைமேக்ஸ் ஆஃப் த மூவிக்கு வந்து வந்துட்டோம். சரி கடைசியா ஒரு தடவை வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை விட்டு கேட்டுருவோம், அது மாதிரி லவ் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரெண்டை விட்டு கேட்க சொன்னோம். அந்த பொண்ணு கேட்டப்பயும் வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கு, நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் அந்த ஃப்ரெண்டா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி படிக்கிற பிள்ளைய நம்ம தான் வந்து டிஸ்டர்ப் பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் அந்த பொண்ணுகிட்ட வந்து டேரக்டா சொல்லிட்டேன், சரி நம்ம நான் லவ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸா நல்லா தான் வந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து 10th முடிய போற ஸ்டேஜ்ல வந்து லாக்டவுன் வந்து போட்டாங்க. லாக்டவுன் டைம்ல வந்து அந்த பிள்ளையாவே வந்து தண்ணி கேன் போட போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டு இதானே நம்ம லவ் ஸ்டோரி. என்னன்னே படம் எப்படி இருந்துச்சு, நல்லா ஓடி வேண்டிய படம். என்னோட ஸ்டோரியில இருந்து நான் இப்ப ஸ்கூல் படிக்கிற நண்பாஸ் நண்பீஸ்லாம் என்ன வந்து சொல்லுவோம்னா, மச்சான் உன்னதான் வந்து அந்த புள்ள பாக்குது, உன்னதான் அந்த லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு தேவையில்லை, கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த புள்ள உங்களதான் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புள்ள என்ன தெரியுமா நினைச்சிட்டு பார்க்கும், இவன் யாரா லூசு புட்டை நம்மள பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சிட்டு பார்க்கும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணி நீங்களும் மொக்கம் வாங்கின தரணும் எதுவும் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. சரி அதை படிக்கிறப்பயாவது நமக்கு பெட்டரா வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன், வரட்டா.